வெல்கம் பேக் டு விஜய் மாஸ். இந்த இடத்துல நம்முடைய இளைய தளபதி இருக்காரு. அவருடைய பிறந்தநாள் கொண்டாட்டமா நாம இங்க கோலாகலமா கொண்டாடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். அந்த வரிசையில அடுத்ததா அவர்கிட்ட வந்து நாம தெரிஞ்சுக்க போறது, நீங்க நடிச்ச படங்கள், அதுல இருக்கிற விஷயங்கள் வந்து மக்கள் ஒரு பொது வாழ்க்கையில, ஒரு சாதாரணமான மக்கள் வாழ்க்கையில அது பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணிருக்கு. அந்த மாதிரி நீங்க பண்ண இந்த விஷயம் வந்து, படத்துல பண்ண இந்த விஷயம் என்ன இப்படி மாத்திருக்கு அப்படின்னு யாராவது சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா சார்? பிகினிங்ல ஒரு அந்த லவ் டுடே காதலுக்கு மரியாதை டைம்லலாம் கேள்விப்பட்டிருக்கேன். ஓகே. லவர்ஸ் மீட் பண்ணும்போது சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி காதலுக்கு மரியாதை படம் பார்த்துட்டுலாம் வந்து எங்க வீட்டில் வந்து மனசு மாறி இருக்காங்க, பேரண்ட்ஸே வந்து இவ்வளோ அவங்க காதலுக்கு இவ்வளோ எதிர்ப்பாக இருக்கணும் அப்படின்றத அந்த படம் பார்த்துலாம் வந்து சில பாசிட்டிவான விஷயம்லாம் நடந்திருக்கு அப்படின்ட்டு. அப்புறம் லவ் டுடே படத்துல வந்த ஒரு பொண்ணு பின்னாடியே சுத்தி அவங்க அப்பாவே இழக்கிற அளவுக்கு அந்த ஹீரோவோட கேரக்டர் வந்து ரியல் லைஃப்லயே ஒருத்தருக்கு அந்த மாதிரி நடந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை பார்க்கறதே விட்டுட்டேன் அப்படின்றதுலாம் சொல்லியிருக்காங்க. அந்த டைம்ல அந்த 2 படம் இன்சிடென்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி உங்களுடைய காதல் படங்கள், அது லவ் டுடே ஆட்டம் எதா இருந்தாலும் அது நிறைய பேருடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கு. அந்த மாதிரி ஒருத்தர் தான் இப்போ இந்த இடத்துல பேச போறார். சோ பார்க்கலாம் உங்களுடைய படம் எப்படி அவருடைய வாழ்க்கையை மாற்றுச்சு அப்படின்னு. அந்தரத்தில் பறந்து கலர் கனவுகளோடு ரோஜாக்களையும் வாழ்த்து அட்டைகளையும் நெஞ்சோடு சுமக்கும் காதல் இதயங்கள், அதில் நிராகரிப்பும் ஏமாற்றமும் சிறிது எட்டி பார்த்தால் கூட நொறுங்கி போய் விடுகின்றன. நண்பர்கள், உறவினர்கள், பெற்றவர்கள் என யார் பேச்சையும் கேட்காமல் தான் காதலித்த பெண்ணின் ஒற்றை சொல்லுக்காக உயிரையும் விடவும் முயற்சி செய்த இந்த இளைஞனுக்கு தோற்பதும் காதலில் வெற்றிதான், எதையும் இழந்து பெறுவது அல்ல காதல் என்ற உண்மையை தனது லவ் டுடே திரைப்படத்தின் மூலம் உணர்த்தியவர் இளைய தளபதி விஜய். லவ் டுடேவில் விஜய் காட்டிய லட்சிய பாதையில் பயணித்து தன் வாழ்வில் வென்ற இந்த இளைஞன் தனது அன்பு தலைவனுக்கு நன்றி சொல்லும் தருணம் இது. எல்லாரோட வாழ்க்கையிலும் ரோல் மாடல் சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாங்க. அது கூட பிறந்த ரத்த பாசமா இருக்கலாம், இல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், இல்ல தூரத்து சொந்தமா இருக்கலாம். எனக்கு வாழ்க்கையில ஒரு ரோல் மாடல் இருக்காரு, அவரு தான் இளைய தளபதி விஜய். நான் லைஃப்ல ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். லவ் பண்ணேன் ஒரு பொண்ணை. அந்த பொண்ணை லவ் பண்றதுக்கு எனக்கு தகுதி இருக்கா இல்லையான்னு தெரியல, பட் ஆனா நான் லவ் பண்ணேன். அப்பதான் லவ் டுடே படம் நான் பார்த்தேன். அந்த படத்துல வர சீன்ஸ் என்னோட லைஃப்ல, ரியல் லைஃப்ல நடந்தது. ரொம்ப வருஷமா அந்த பொண்ணை லவ் பண்ணேன், ஆனா என் லவ் சக்சஸ் ஆகல. அவங்க வெளியூர் காலேஜ்ல போய் படிச்சாங்க, அங்கேயும் போய் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா என்னால முடியல. அதுக்கப்புறம் ஒரு ஜாப் கிடைச்சி ஒரு கம்பெனிக்கு போயிட்டு, நல்ல கம்பெனில நல்ல ஜாப்ல இருந்தாங்க, அப்பயும் அங்கேயும் போய் என்னால பார்க்க முடியல. எனக்கு அந்த படத்தோட கிளைமேக்ஸ் முடிச்சிட்ட பிறகு அவங்க ஹீரோயின் வந்து பேசுவாங்க, அவர்கிட்ட தளபதி கிட்ட பேசுவாங்க, பேசிட்டு போயிடுவாங்க. லாஸ்ட்ல டைட்டில் வரும், காதலும் கற்று மர அப்படின்னு சொல்லிட்டு. அப்போதைக்கு எனக்கு அந்த டைட்டில் தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. இவ்வளவு வருஷம் லைஃபை வேஸ்ட் பண்ணிட்டோம், சரி இனிமேலாவது லைஃப்ல எதனா அச்சீவ் பண்றோம்னு சொல்லிட்டு அந்த படத்தோட எண்டு என் லைஃபை ஸ்டார்ட் பண்ணிச்சு. எங்க அப்பா சொன்ன வேலையை நான் ஜாயின் பண்ணேன். இன்னைக்கு நான் நல்லா சம்பாதிக்கிறேன். ஸோ என்னோட லைஃப் டர்னிங் பாயிண்ட் அந்த படம் மூலயமா எனக்கு கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷம். நான் அவருக்கு, இளைய தளபதிக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். ஏன்னா என் லைஃபை திருத்தி என்ன ஒரு மனுஷனா என்ன எல்லாரும் திட்டிகிட்டே இருப்பாங்க. நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன், ஊரை சுத்திட்டு இருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சொல்லியிருக்காங்க. என்னோட லைஃப்ல டர்னிங் பாயிண்ட் லவ் டுடே படம், அந்த கிளைமேக்ஸ் காதலும் கற்றும் வர. தேங்க்ஸ் டு விஜய், அவருக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். என் லைஃப்ல ஒரே முறையாச்சு அவரை நான் பார்க்கணும், அதான் என்னோட ஆசை.
விஜய் சார், பொதுவா உங்களுடைய படங்கள் வரும்பொழுது உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் மூலமா நிறைய பேரை நீங்க உங்களுடைய ரசிகர்களா மாத்துவீங்க. ஆனா அதையும் தாண்டி உங்களை அறியாமலே உங்களுடைய நல்ல எண்ணம் எது வேணாலும் சொல்லலாம், நீங்க உங்களுடைய ரசிகர் ஒருத்தருடைய வாழ்க்கையவே மாத்தி இருக்கீங்க. அதை பத்தின ஒரு சின்ன தொகுப்பு இப்ப பார்க்கலாம். வயிறு பசித்தவனுக்கு உணவு கொடுப்பது அவனை மட்டுமே திருப்திப்படுத்தும். ஆனால் அறிவு பசித்தவனுக்கு கல்வி கொடுப்பது அவனது அடுத்த தலைமுறை வரைக்கும் திருத்தி அமைக்கும். நல்ல திறமையும் படிக்கும் ஆர்வமும் நிறைவாக இருந்தாலும் கட்டணம் செலுத்த பணம் இல்லாமல் தன் கல்விக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடிவெடுத்த போது ரசிகர் மன்றம் மூலம் உதவிக்கரம் நீட்டி உற்சாக டானி கொடுத்து ஊக்குவித்தவர் நம் இளைய தளபதி விஜய். தன் வாழ்வுக்கு தோள் கொடுத்த தோழனுக்கு நன்றி தெரிவிக்க இதோ நம்முடன். விஜய் அண்ணனுக்கு என்னோட பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். என் பேர் மணிகண்டன். நான் இப்ப ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் லெக்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இது காரணமே விஜய் அண்ணன் தான். அவர் இல்லைன்னா நான் இந்த அளவுக்கு ஒரு பெரிய காலேஜில் லெக்சரா ஒர்க் பண்ண முடியாது. எங்க அம்மா என்னை கஷ்டப்பட்டு தான் படிக்க வச்சாங்க. 12வது வரைக்கும் நான் கஷ்டப்பட்டு படித்தோம். ஆனால் 12வது முடித்தோடனே எங்கடா இப்போ காலேஜ் சேர முடியாதோ அப்படின்னு, ஏன்னா காலேஜெல்லாம் அதிகமான ஃபீஸ் கேட்குறாங்க அப்படின்னு படிக்க முடியாமல் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் விஜய் அண்ணன் என்னை திடீர்னு பேப்பரில் பார்த்துட்டு படிக்க வைக்கிறேன்னு சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அவர் என்னை பிஏ வரைக்கும் முழுசாக படிக்க வச்சார். ஃபீஸ் எல்லா காலேஜ் ஃபீஸு ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாமே அவரே சொந்த செலவில் கட்டி என்னை படிக்க வச்சார். 4வது வருஷம் படித்து முடித்த உடனே எனக்கு கேம்பஸ் இன்டர்வியூலே மும்பையில் ஜாப் கிடைச்சது. அது அண்ணன் கிட்ட சொன்னப்போ அண்ணன் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டார். அதுக்கப்புறம் நான் 1 இயர் அங்கே ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சென்னைக்கு வந்து அம்மா கூடயே இருந்து ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் லெக்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அன்னைக்கு மட்டும் அவர் ஹெல்ப் பண்ணாமல் இருந்தா நான் ஒரு சின்ன கடையில் சின்ன வேலை தான் செஞ்சுட்டு இருப்பேன். நான் இந்த அளவுக்கு உயர்ந்தது காரணமான என்னோட விஜய் அண்ணனுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். இன்னைக்கு இந்த மேடையில இந்த அரங்கத்துல நாம அவருடைய பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இது இன்னும் தொடரும். ஒரு சின்ன பிரேக் அப்புறம் இது விஜய்னா மாஸ்.